ஓம் சக்தி. இந்த நேரத்தில் உலகம் வேகமாக ஓடுகிறது. அந்த ஓட்டத்தில் சில ஆண்கள் தங்கள் வலிமையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். குரல் உயர்த்துவது வலிமை என்று, பயம் காட்டுவது ஆண்மை என்று, அடக்குவது அதிகாரம் என்று. அதே நேரத்தில் கைலாசத்தின் அமைதியில் நான், சக்தி, பார்வதி தேவி, அமைதியாக நிற்கிறேன். என் பார்வை உலகத்தை சுற்றி பார்க்கிறது. அதில் பெண்களின் கண்களில் ஒரு மௌன வேதனை தெரிகிறது. ஆண்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்ணை துன்பப்படுத்துவது உங்கள் வலிமையின் சான்றல்ல, அது உங்கள் உள்ளத்தின் பலவீனத்தின் சான்று. நான் உங்களிடம் கோபமாக பேச வரவில்லை, உண்மையை நினைவூட்ட வருகிறேன். இந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உன்னைவிட பலவீனமானவளை பயமுறுத்துவது வலிமையா? உன் கோபத்தை ஒரு பெண்ணின் மீது விடுவது ஆண்மையா? நான் சொல்கிறேன், தன்னை கட்டுப்படுத்தும் ஆண்தான் உண்மையில் வலிமையானவன். வலிமை என்பது கை உயர்த்துவதல்ல, கையை காப்பாற்றுவது. ஆண்களே, நீங்கள் நிற்கும் இந்த உலகத்தில் பெண்களின் பங்கு இல்லாமல் ஒரு அடி கூட இல்லை. அவள் தாய், அவள் சகோதரி, அவள் மனைவி, அவள் மகள். ஆனால் இந்த உறவுகளை விட பெரியது ஒன்று. அவள் மனிதன். அவள் கனவு காண்கிறாள், அவள் சிந்திக்கிறாள், அவள் உருவாக்கிறாள். நீங்கள் உங்களை உருவாக்கிய ஒரு பெண்ணை மறந்து விடுகிறீர்களா? இந்த நேரத்தில் நான் கடுமையாகச் சொல்கிறேன். வார்த்தையால் காயப்படுத்துவது கையும் போலவே வலி தருகிறது. அவமதிப்பு, கட்டுப்பாடு, சந்தேகம், மௌனம் கூட. இவை எல்லாம் பெண்களின் உள்ளத்தை மெதுவாக உடைக்கின்றன. நான் சொல்கிறேன், பெண்ணின் சிரிப்பை அணைக்கும் ஆண் தன் ஒளியையே அணைக்கிறான். ஆண்களே, நீங்கள் ஆட்சி செய்ய பிறந்தவர்கள் அல்ல, பாதுகாக்க பிறந்தவர்கள். பெண்ணை கட்டுப்படுத்த அல்ல, அவளுக்கு பாதுகாப்பாக நிற்க. பெண்ணின் கனவுகளை சிறிதாக்க அல்ல, அவளை உயர்த்த. நீ அவளை மதித்தால் உன் வீடு அமைதியாகும். நீ அவளை காப்பாற்றினால் உன் சமூகம் நிம்மதியாகும். இந்த நேரத்தில் நான் உங்களை சபிக்கவில்லை, உங்களை மாற்ற அழைக்கிறேன். உன் கோபத்தை வலிமை என்று நினைப்பதை நிறுத்து. உன் கருணையை பலவீனம் என்று நினைக்காதே. ஒரு பெண்ணிடம் மரியாதையுடன் பேசும் நாளில்தான் நீ உண்மையான ஆணாக மாறுகிறாய். ஆண்களே, பெண்ணை துன்பப்படுத்தாதே, பெண்ணை அவமதிக்காதே, பெண்ணை பயமுறுத்தாதே. அவள் உன்னோட சமமாக நிற்பவள். அவள் கீழே இல்லை, அவள் மேலே இல்லை, அவள் உன்னுடன். நான் சக்தி. பெண்களை காப்பாற்றும் இடத்தில் நான் கருணை, பெண்களை துன்பப்படுத்தும் இடத்தில் நான் நீதி. நீ தேர்வு செய், பாதுகாப்பா அல்லது வீழ்ச்சியா? இந்த நேரத்தில் நான் மெதுவாகச் சொல்கிறேன், பெண்ணை மதிக்கும் ஆண் ஒரு நாளும் தாழ்வதில்லை. பெண்ணை காக்கும் சமூகம் ஒரு நாளும் அழிவதில்லை. உங்கள் வலிமை பெண்களை காயப்படுத்துவதில் இல்லை, அவர்களை பாதுகாப்பதில் இருக்கிறது. ஓம் சக்தியே நமக. ஓம் பார்வதியே நமக. ஓம் துர்க்கையே நமக.